ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன். ஆமாங்க, எனக்கு உடம்பு தான் சரியில்லை. எனக்கு வந்து ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் நோய் வந்திருக்கு. அதாவது முடக்குவாதம்னு சொல்லுவாங்க. அந்த நோய் வந்திருக்கு. நான் நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்தேன், நிறைய டாக்டரை பார்த்தேன். எனக்கு வந்து சரியாகலை. லாஸ்ட்டாக ஒரு லேடி டாக்டர் போய் பார்த்தேன். அந்த டாக்டர் அது சித்த மருத்துவம் மாதிரி அது நல்லா தான் பார்த்தாங்க. அது எப்படின்னா, எனக்கு இன்ஜெக்ஷன் தான் அதிகம். மருந்து லிக்விட் மாரி கொடுப்பாங்க. அது ஹாட் வாட்டரில் கலந்து குடிக்க சொல்லி கொடுத்தாங்க. ஊசி மூலிமா தான் போடுவாங்க. தலை சுற்றி ஃபுல்லாமே ஊசியாக இருக்கும். அப்போ வலி இருக்கும். இருந்தாலும் நம்ம கால் வலி கை வலியோட இது ரொம்ப வலி கிடையாது அப்படின்ட்டு நான் அமைதியாக இருந்துட்டேன். அதை பெருசாக சொல்லலை. எனக்கு வலிக்குது அப்படின்னு நான் சொல்லலை, அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 10 மாதத்துக்கு மேலே இருக்கும் அவங்கக்கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணோம். ஆனால் சரியாகவே ஆகலை. அந்த இன்ஜெக்ஷன் போட்டால் அந்த குறைஞ்சது ஒரு 4 நாள் 5 நாள் நல்லா இருக்குது. திருப்பி வலி எடுத்துது. திருப்பி உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு 2 முறை போகிற மாரி இருந்தது. எங்கள் ஹஸ்பண்ட் இந்தமாரி ஒரு வாரத்துக்கே 2 முறை வரா மாரி இருக்குது, சரியாகவே ஆகலையே, வேறு எதனா ட்ரீட்மெண்ட் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, இதுதான் ட்ரீட்மெண்ட்டு, இது நீங்கள் கடைசி வரையும் பாருங்கள், 90% குணமாகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் நைட் ஆச்சுன்னா தூக்கம் கிடையாது, கை கால் வலி. நைட்டெல்லாம் ஒரு ஆள் பக்கத்தில் உட்காந்து கை கால்லாம் அழுத்தின்னு இருக்கணும். அந்தமாரி இருக்கிறப்போ நைட்டெல்லாம் உட்காந்துட்டு காலையில் எழுந்து கடை திறக்கணும். மளிகை வச்சுருக்கோம் சின்னதாக, அது திறக்கணும். இவர் நைட்டெல்லாம் என் கூட உட்காந்துட்டு காலையில் போயிட்டு கடை திறப்பார். அவருக்கு தூக்கமாக வரும் கடையில் உட்காந்தா. அந்தமாரி ஒரு கஷ்டம். அந்தமாரி கஷ்டமாக இருந்தது. அப்புறம் அவங்கக்கிட்ட கேட்டோம், இந்தமாரியே போயிருந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கேட்டுட்டு, நாங்கள் வேறு டாக்டர்னா பார்த்துக்குறோம், இங்கிலீஷ் மெடிசன் போய் எடுத்துக்கிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கிலீஷ் மெடிசனுக்கு மாறினோம். அங்கே மாறி அங்கேயும் இன்ஜெக்ஷனு டேப்லெட்டு கொடுத்துன்னே இருந்தாங்க. முதல்ல ஒரு வாரத்துக்கு ஒரு இன்ஜெக்ஷனு டேப்லெட் அப்படி போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் 2 வாரத்துக்கு ஒரு இன்ஜெக்ஷனு டேப்லெட் அப்படி போட்டிருந்தோம். அப்படியே போட்டுன்னே வந்தோம். 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, சரியாகவே ஆகலை. அப்புறம் நாங்களாக கேட்டோம், முடக்குவாதம்னு சொன்னீங்க, அதுக்கு ஊசியும் போட்டுன்னு வரோம், டேப்லெட் எடுத்துன்னு வரோம், எப்போ தான் குணமாகும்னு சொல்லிட்டு நானே என் ஹஸ்பண்டை போயிட்டு கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு, இது நீ ஆயுசுக்கு தான் போடணும், இன்ஜெக்ஷன் மட்டும்தான் விட்டுடுற மாரி இருக்கும், ஆனால் டேப்லெட் ஆயுசுக்கும் போடணும், சுகர் பேஷண்ட் எப்படி போடுறாங்களோ அது மாதிரி தான் நீயும் போடணும் அப்படின்ட்டாங்க. சரி, நிறைய டாக்டரை பார்த்துட்டோம், எங்கேயுமே குணமாகலையே, இதுதான் நம்மளுக்கு வழி ஒழுகுது, இங்கே தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே பார்த்துக்கினே இருந்தோம் நாங்கள். அப்புறம் ரொம்ப முடியாத போயிடுச்சு. சரி, நீ இடம் மாறிடு அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் சொன்னதுக்கு, சரி அம்மா வீட்டில் போய்ட்டு ஒரு 10 நாள் இருக்கலாம்னு சொல்லிட்டு போனோம். அங்கே போனோடனே கொஞ்சம் சுமாராக இருந்தது. அப்புறம் அம்மா என்ன சொன்னாங்க, இன்னொரு இடம் சொன்னாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலிமா ஒருத்தர் சொன்னாங்க, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனால் சொன்னாங்க, இந்தமாரி அதுவும் சித்தா மாதிரி தான். அந்த டாக்டர் சித்த வைத்தியம் முறை தான். அவங்கக்கிட்ட போனோம். அவங்க டெஸ்ட் பண்ணிவிட்டு செக்கப்லாம் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொன்னாங்க, இது க்யூர் ஆகிடும், 6 மாதத்துலேயே உன்னை நல்லா ஆக்கிடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொன்னாங்க. ஆனால் சொன்னது டவுட்டாக. ஒரு சில டாக்டர் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறோம், இல்லை எதனா நம்ம போய் கேட்குறோம், அவங்கன்னா ஒரு டவுட்டாக இதை போடலாமா அதை போடலாமா அவங்களே யோசிப்பாங்க. அப்போ நம்ம பார்க்குறப்ப இவங்கன்னா இப்படி யோசிக்கிறாங்க, இவங்க டாக்டர் தானே அப்படின்ட்டு நம்மளுக்குள்ள ஒரு கேள்வி ஒன்று வரும். அதே போல் தான் நான் பார்த்த டாக்டரு. ஆக்சுவலாக நிறைய டாக்டர் பார்த்துட்டேன், ஆனால் எல்லோரும் சொன்னது இப்படி தான், மழுப்புன மாரி சொன்னாங்க. ஆனால் இந்த டாக்டர் தெளிவாக சொன்னாங்க,
அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் அவங்கக்கிட்ட வந்து நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். அதோட வந்து சில மருந்தெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது வந்து 1 மந்த்துக்கு, அதாவது 1 மாதத்துக்கு வந்து அதை வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, 5 நாள் வந்து பெட்டில் வந்து அட்மிட் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போது திங்கட்கிழமை நாங்கள் போய் அங்கே அட்மிட் ஆகிற மாரி இவங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் போய் இப்போது அட்மிட் ஆகணும். டேப்லெட் மட்டும் முன்னாடியே